தமிழ்நாடு பாஜகவின் பட்டியலணி தலைவர் தடா பெரியசாமி அதிமுகவில் இணைந்திருக்கிறார். தமிழ்நாடு பாஜகவின் பட்டியலணி தலைவர் தடா பெரியசாமி அதிமுகவில் இணைந்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தடா பெரியசாமி இணைந்துள்ளார். தமிழ்நாடு பாஜகவின் பட்டியலணி தலைவர் தடா பெரியசாமி அதிமுகவில் இணைந்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் அவர் இணைந்திருக்கிறார். விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வினிஷ் சரவணன். வினிஷ், வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவலை சொல்லலாம். பாஜகவின் மாநில பட்டியலணி தலைவராக இருக்கக்கூடிய தடா பெரியசாமி தற்பொழுது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் அவருடைய நேரில் சந்தித்து அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். நீண்ட காலமாக கடந்த 2004 முதல் பிஜேபியில் பணிபுரிந்து செயல்பட்டு வரக்கூடிய தடா பெரியசாமி அவர்கள் தற்போது பாஜகவுடைய பட்டியலணி தலைவராக இருக்கிறார். அவருக்கு கடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியை அவர் கேட்டதாக கூறப்படுகிறது. அதனால் சிதம்பரம் தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கு பாஜக தரப்பில் இருந்து வாய்ப்பு வழங்காத நிலையில் அதிருப்தியின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறார். தடா பெரியசாமி பொறுத்தவரை 1990ஆம் ஆண்டு திருமாவளவுடன் இணைந்து விடுதலை சிறுத்தை கட்சியை தொடங்கியிருந்தார். 2001ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி கட்சியான திமுக சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். அதே நேரத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து இணைந்து கட்சியில் இருந்து விலகிய பின்னர் 2004 பாஜகவில் இணைந்தார். குறிப்பாக 2004ஆம் ஆண்டு கூட அவர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டதாக கூறப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தொகுதியிலும் வரகூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார். கடந்த கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவில் செயல்பட்டு வரக்கூடிய தடா பெரியசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இணைவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் சந்தித்து வருகிறார். குறிப்பாக அவருடன் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். தனது ஆதரவாளர்களுடன் தடா பெரியசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இணைவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வினிஷ்.